ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன்னா என்ன, அதோட யூசஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எஸ்எஸ்ஹெச்சோட அப்ரிவேஷன் என்னன்னா செக்யூர்ட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்லாம் இங்கே என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்தை ரிமோட் கண்ட்ரோலா அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது தான் இங்கே ப்ரோட்டோகால்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னா நெட்வொர்க் மூலியமா, லைக் இன்டர்நெட் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் மூலியமா ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்தை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து எதுக்காக இந்த மாதிரியான இது யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டம் வந்து ரிமோட் கண்ட்ரோலா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை இன்னொரு கம்ப்யூட்டர் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த எஸ்எஸ்ஹெச் அவைலபிலிட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அவைலபிளா இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் வைடா சப்போர்ட் பண்றதுனால இது அதிகமாக யூஸ் பண்ணப்படும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் செக்யூர்ட். இந்த எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன் எப்படி பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட்னு ஒன்று இருக்கும், அதுதான் நம்ம ஹோஸ்ட் மிஷின் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்ஹெச் சர்வர் அப்படின்னா நம்ம எந்த மிஷினை ஆக்சஸ் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மிஷின் வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த எஸ்எஸ்ஹெச் இந்த மாதிரி இதில் வந்துட்டு பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரெண்டு சைட்லையுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ இருக்கப்போ அதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலியமா இந்த என்கிரிப்ஷன் வந்து நடக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலான ப்ராசஸ். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி அதை பற்றி தெளிவாக போடுறேன். பட் நம்ம டேரெக்டாக யூசஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் பற்றி பார்க்கலாம். இது காமனாக வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சஸிங் சர்வர்ஸ், நம்ம வந்து வெப் சர்வர்ஸ் இல்லைனா அந்த கிளவுட் இதில் இருக்க மெஷின்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ரிமோட்டாக ஒரு சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா செக்யூராக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம டேரெக்டாக இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்க்கு போயிடலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து எதுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா, விண்டோஸ் அண்ட் உபுண்டு, நம்ம ஹோஸ்ட் மிஷின் அண்ட் விர்ச்சுவல் மிஷின் லாஸ்ட் வீடியோவில் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ரெண்டுக்கான எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விண்டோஸில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ்க்கு போய்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே சிஸ்டம் ஆப்ஷன் இருக்கும். சிஸ்டம் ஆப்ஷனில் இங்கே கீழே வந்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ்னு ட்ரைப் இருக்கும். இங்கே ஆல்ரெடி நம்ம சம் ஃபீச்சர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ஹெச் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வியூ ஃபீச்சர்ஸில் ஓப்பன் எஸ்எஸ்ஹெச்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் சர்வர்னு இருக்கும். நம்ம வந்து கிளைண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். கிளைண்ட் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்கே இன்ஸ்டால் ஆகிற டைமில் நம்ம விர்ச்சுவல் மிஷினில் போயிட்டு அங்கேயும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் மிஷினில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளைண்ட் இன்ஸ்டால் ஆகிறதுக்குள்ள நம்ம எஸ்எஸ்ஹெச் சர்வரை வந்து நம்மளோட விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான கமெண்ட் வந்து இதுதான் அதுக்கான கமெண்ட் போட்டோன்னா இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் செக் பண்ணுறதுக்காக எஸ்எஸ்ஹெச் மாற்றி போட்டோன்னா ஓகே, இங்கே உங்களால் பார்க்க முடியும் ஆக்டிவ், இட்ஸ் ரன்னிங். இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, சர்வர் சிஸ்டம்லேருந்து, அதாவது நம்ம விர்ச்சுவல் மிஷினில் வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சிஸ்டம்லேருந்து நமக்கு ஹோஸ்ட் நேம் அண்ட் ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஹோஸ்ட் மிஷினான விண்டோஸ் கூட இந்த சிஸ்டத்தை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஹோஸ்ட் நேம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஹோஸ்ட் நேம்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இதோட ஹோஸ்ட் நேம். அண்ட் ஹோஸ்ட் நேம் -i இது பண்ணால் ஐபி அட்ரஸ் கொடுக்கும். இதுதான் இதோட ஐபி அட்ரஸ். ஓகே, எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷின்லையும் ஹோஸ்ட் மிஷின்லையும் ரெண்டுலையும் எஸ்எஸ்ஹெச் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்மளோட ஹோஸ்ட் நேம் வந்து லைக் இங்கே என்னோடதுல வந்து ரியா தான், பிகாஸ் இட்ஸ் விர்ச்சுவல் பாக்ஸுங்கிறது இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். இங்கே உங்களால் கமெண்ட் லைனில் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் என்னோட ஹோஸ்ட் நேம் அண்ட் இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எஸ்எஸ்ஹெச்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள், இது வந்து அதர் நேம்ஸோட கீ வந்து ஃபவுண்ட் ஆகல. ஸோ நம்ம வந்து கனெக்ஷன் கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோன்னா கீழே வந்து இங்கே பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இந்த மிஷினோட பாஸ்வேர்ட் நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே, பாஸ்வேர்ட் நான் கொடுத்தோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அது கூட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்க டெர்மினல் விண்டோ இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் இருக்க ஃபைல்ஸை நம்ம செக் பண்ணலாம், என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சில ஃபைல்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ் நம்மளால் இங்கே பார்க்க முடியுமான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், சேம் ஃபைல் வந்து இங்கே இப்போ இருக்குது.
என்னால் இப்போ என்னோட போஸ்ட் மிஷின்ல இருந்து விண்டோஸ்ல இருந்து என்னால் இந்த விர்ச்சுவல் மிஷினில் இருக்க உபுண்டு சிஸ்டம்க்கு என்னால் இப்போ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஃபார் த வீடியோ. இனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.